அஸ்ஸலாமு வெல்கம் டு மை சேனல் நாகூர் சமையலில் இன்றைக்கி இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் கடப்பாசி செய்கிறதுக்கு தேங்காய் பால், முட்டை, கடப்பாசி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து இந்த கடப்பாசி நல்லா கரைஞ்சி வரட்டும். தேங்காய் பால் கூட முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கடப்பாசியும் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின பிறகு அதே பாத்திரத்தில் திரும்பவும் நம்ம கடப்பாசியை சேர்த்து இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்க்கணும். இப்போது அந்த முட்டை, தேங்காய் பால் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அது நல்லா தெரிஞ்ச மாதிரி வரும். அந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுட் கலர் சேர்த்து ஒரு ட்ரேயில் மாற்றிக்கலாம். இதுக்கு ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்குங்க. அப்போ தான் அந்த இனிப்பு சுவை நல்லா எடுத்து கொடுக்கும். நான் இன்றைக்கி ரோஸ் மில்க் எசன்ஸு சேர்த்து இது செஞ்சுருக்கேன். இது டபுள் லேயராக வரும். கஸ்டர்ட் புட்டிங் செய்கிறதுக்கு சுகரை நம்ம கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கணும். இன்னொரு கடாயில் ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துருக்கேன். ஒரு 6 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். இந்த சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும். இன்னொரு பவுலில் நம்ம கஸ்டர்ட் பவுடரை கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த சைடு நமக்கு கேரமலைஸ் ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம புட்டிங் செய்கிற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பால் நல்லா கொதித்த பிறகு நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட் பவுட்ரு மிக்ஸை சேர்த்து நல்லா கிளறி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த டின்னில் சேர்த்து இந்த மிக்ஸ் நல்லா ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் சூப்பரான கஸ்டர்ட் புட்டிங் ரெடி. மூணு உருளைக்கிழங்க ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன். இது டாக்கோஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது கூட உப்பு சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இன்னொரு கடாயில் ஆயில் சேர்த்து ஒரு 6-7 வரமிளகாவை இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து அதை நல்லா பவுட்ரு பண்ணி வேக வச்ச உருளைக்கிழங்கு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம உப்பு சேர்த்து வேக வச்சிட்டோம். அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஆனியன் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி இந்த உருளைக்கிழங்கு மிக்ஸ் கூட சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். டாக்கோஸ் செய்கிறதுக்கு மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு கூட தேவையான அளவு உப்பு, ஆயில் அதையும் சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இதை நல்லா பிசைஞ்சு மாவு காஞ்சிடாமல் இருக்க மேலே கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இந்த ஆனியனை பீஃப் கிரேவி செய்கிறதுக்காக குக்கரில் 1/2 கிலோ பீஃப் சேர்த்துருக்கேன். அது கூட இந்த ஆனியன், தக்காளி, இந்த பீஃப் கிரேவியும் நம்ம சேனலில் டீட்டெயில்டாக இருக்குது. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், தயிர், உப்பு சேர்த்து ஒரு 5 விசில் அளவு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். ஏன்னா நம்ம இதில் பட்டை கிராம்பு எதுவும் சேர்க்கலை. இந்த பீஃப் நல்லா வெந்து வறந்த பிறகு ஒரு கடாய்க்கு மாற்றி ஆயில் சேர்த்து பிரட்டி எடுத்தால் சூப்பரான பீஃப் கிரேவியும் ரெடி. காரம் அதிகம் வேணும்னா பச்சை மிளகா கூட சேர்த்துங்க. நான் இன்றைக்கி 1 தான் சேர்த்துருக்கேன்.
டீட்டெயிலாக எதுவும் எடுக்கலை. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கட்லெட் செய்கிறதுக்காக வேக வச்ச உருளைக்கிழங்கு கூட பச்சை மிளகா, மல்லிக்கீரை, உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா பவுடர், அப்புறம் அரிசி மாவு அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இது கூட நமக்கு தேவையான காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் சேர்க்கலை. நான் இது டீப் ஃப்ரை பண்ணலை, ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதை 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக போட்டு எடுத்தால் அவ்வளவு தான். அதுவும் ரெடி. இந்த மாவும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா இந்த மாதிரி பெருசாக வளர்த்து சின்ன சின்ன மூடிகளால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை லேசாக அடுப்பில் நம்ம வாட்டி எடுத்துக்கணும். வாட்டி எடுத்த அந்த சப்பாத்தி மேலே டொமேட்டோ சாஸ், சீஸு அதையும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு, ஆனியன், சில்லி மிக்ஸை வச்சு 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளவு தான். எல்லா ரெசிபியும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நோன்பு திறக்கிறதுக்கு என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாம். ஜாலூர், அகர் அகர், டாக்கோஸ், கட்லெட், நோம்பு கஞ்சி, தர்பூசணி கட் பண்ணி வச்சுருக்கேன், கஸ்டர்ட் புட்டிங், அப்புறம் லெமன் ஜூஸ். இதெல்லாம் தான் இன்றைக்கி நோம்பு திறக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.